எல்லாரும் காலையில் தூங்கி எழுந்த உடனே வேலை செய்யணும், இரவு வரைக்கும் வேலை செய்யணும், திரும்ப நடந்துக்கிட்டா இருக்கு. எந்த பணிக்குமே நிறைவு தருணம் கிடையாது. ஏன் இந்த அரசு துறையில மட்டும் பணி நிறைவு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு பணியில ஒரு பொறுப்பு இருந்துட்டு செய்யறது இப்போ கஷ்டம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை பள்ளியின் சார்பாக வருகையாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா போய் வரும்போது அதை எப்படி திருத்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த வாய்ப்பே எனக்கு இல்லை. அனுப்புவோம், பணம் வந்துச்சுன்னு ஓப்பன் பண்ணி சொல்லிடுறேன். எதை போட்டாலும் அது நிஜமாவே ஒரு பெரிய சாதனை தான். நம்ம எல்லாமே போட்டு பிடிங்க சார், போட்டு பிடிங்க, வாடகை பிடிங்க சார். சரிங்க பாருங்க. ஓகே சார், நீங்கள் கார் சரிங்க பாருங்க. சரிங்க வீட்டில் அப்படியா சார்? மேடம் மேடம் பாருங்க மேடம். மேடம் நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் படம் நின்று சார் கொஞ்சம் காலம் கருதி செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வாங்க சார், உட்காருங்க சார். சரியா சொன்னீங்கம்மா. அவங்களுக்கு பார்த்து ஆசிரியர் சங்கம் மட்டும்தான், ஒரே ஒரு சங்கம் தான். ஆனால் இங்கு தமிழ் சங்கம், ஆசிரியர் சங்கம், பக்தி நிறைவேற்றக்கூடிய அறநிலையத்துறை சங்கங்கள், பக்தி மதமும் இருக்கக்கூடிய மூன்று சங்கங்கள் இருக்கிறது. மெல்லினமும் குறையாது. இடையினமாய் கற்பித்தல் முறையை வகுப்பறையில் கொண்டு செல்லும் தமிழே. கற்பித்தலில் அக ஒழுக்கத்தையும் புற விடுமத்தையும் கற்பித்த எங்கள் பிதாமகரே. ஆலயத்தில் ஆன்மீகத்தையும் அறிவாலயத்தில் தமிழையும், ஆலயத்தில் ஆன்மீகத்தையும் அறிவாலயத்தில் தமிழையும் அழகாக கொண்டு சென்ற ஆசிரியரே. கடிதோச்சி மெல்ல எரிக, கடிதோச்சி மெல்ல எரிக எனும் குரல்படி நடத்திடும் என் வழிகாட்டியே. காலம் கடத்தாது பாடசாலைக்கு ஒரு பண்பாளரே. இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் இனிமையாக கற்பித்தவரே. கோபம் கோபம் நுனி நாசியிலும் நுனி மூக்கிலும், பாசம் பேசும் பேச்சிலும் நடைமுறைப்படுத்திய எங்கள் நாயகரே. பணி நிறைவு பெற்ற காலத்திலும்
பணி நிறைவு பெற்ற காலத்திலும் முறையாக பணியாற்றி விடைபெறும் காலத்தில் முழு பேச்சு அளித்த தமிழ் ஆசானே, விடைபெறும் காலத்தில் முழு பேச்சு அளித்த தமிழ் ஆசானே, மாலை நேரத்தில் அதாவது வீட்டுக்கு விட்டவுடனே என்னை பாதுகாப்பாக அழைத்து சென்ற அர்ச்சுனரே, என்னை பாதுகாக்க அழைத்து சென்ற அர்ச்சுனரே, அரசு பணி ஓய்வூறும் நேரத்தில் அரசு பணி மட்டும் ஓய்வூறும் நேரத்தில் ஆன்மீக பணியையும் இல்லறத்தை வழிநடத்தும் பணியும் சிறப்பாக செய்திட வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொருபாகும் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கோரையன் உள்ளும் குளிருமே. சிவாய நம. நம்முடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் தலைமை ஆசிரியை அம்மா அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய கௌரவ தலைவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் கற்பித்தல் மட்டுமல்ல கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் அவர் எனக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி. அவரும் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு முறை பார்த்தீங்கன்னா செங்கல் சூழ போட்டோம். உண்மையில ஒரு பெரிய விஷயம். பணிவான மாலை வழக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் பேசுவதிலும் மட்டுமல்ல செயலிலும் எளிமையானவர். அந்த எளிமையின் சிகரம் ஐயா அவர்களுடைய வாழ்வை இறைவன் நல்ல விதமாக சகோதரர் தினகுமார் சார் அவர்களுக்கும் தமிழ் சங்கத்தினுடைய வட்ட தலைவர் தமிழ் சங்கத்தினுடைய வட்ட தலைவர் அன்பு சகோதரர் எஸ்ஆர்கே அவர்களுக்கும் இங்கு என்னுடன் வந்திருக்கும் சக ஆசிரியர்களுக்கும் தமிழாசிரியராக பணிபுரிந்து கொண்டு மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மழையூர் மேலே சேர் தான் முக்கியம். ஃப்ளைட்டில் 95 ரூபாய் 100 ரூபாய் திருப்பதி போகலாமா டெல்லிக்கு போகலாமா தூங்குறோம். சொல்வேன் ஐயா நீங்கள் தயாராக இருக்கணும். அவர் சொன்ன ஒரு 2 மணி நேரத்தை பார்த்தீங்கன்னா முப்பது இருந்தார். நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு போனாலும் ஒரு 1% நானும் வாலண்டியர் கொடுத்துடா நம்ம போலியா சலுக்கை வல்லம் மழை 4 பள்ளிகளில் பணியாற்றிய உடன்பணியாற்றிய ஆசிரியர்கள் அவரை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற
மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ கிருஷ்ணன் அவர்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவர். வெடால் கிராமத்தில் சேர்ந்தது. என்னோட ஊர் தொடர்பு கொண்டு அனைவரும் ஒன்றாக வந்து அவருடைய பணியேற்பு விழாவில் சிறப்பாக நடந்ததற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்கூலுக்கு வரும்பொழுது நான் தான் அன்னைக்கு கம்ப்யூட்டர்ல உட்காந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தேன். சார் நெல்லாகும் கதிரனைத்தும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீரெல்லாம் குளத்துக்கில்லை, பன்னரும்பும் இசையெல்லாம் யாழுக்கில்லை, பழுக்கின்ற பழங்கள் எல்லாம் மரத்துக்கில்லை. எல்லாமே பிறருக்காய் வாழும்போது நாம் மட்டும் சுயநலமாய் வாழலாமா என்பதை இந்த வரிகள் இன்றைக்கு பணி நிறைவு பெறுகின்ற கதாநாயகன் மரியாதைக்குரிய கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பொருந்தும். ஏனென்று சொன்னால் அனைவரும் சொல்லிவிட்டீர்கள். இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, புரோட்டோகால் என்னன்னா ஸ்டேட் பிரசிடென்ட்லாம் பேசிட்டு பிறகு அதுக்கப்புறம் பேர் பேசணும். நிறைவு செய்ய முடியுமா? இவர் காலி பண்ணிட்டு போயிடுச்சு. வேற ஒரு தமிழாசிரியர் வேற இவர்கள் இசையுடைய பாடி நிறைய பாடம் நடத்த முடியுமா? அதுக்கடுத்து ஏகே சார் சொன்னாரு, இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தமிழாசிரியர் வர்றாரு அப்படின்னு. அப்படியா சார், இம்மனாட்சி வருவார் அப்படின்னு. 11 மணிக்கு வருவாருன்னாரு. சரி 11 மணிக்கு வந்தோம். ஆசிரியர் உட்கார்ந்துட்டு 10 மணி இது கொஞ்சம் வணக்கம் சொல்றாரு. அதை பார்த்து பண்ண எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, என்னை முதல்ல பார்க்கும்போது என்ன நினைத்த உண்மை நினை 2ஆம் தேதியிலிருந்தாவது முழுமையாக தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற அறிவுரையோடு அவருடைய குழந்தைகளையும் நல்ல ஒரு இடத்திற்கு ஒப்படைத்து என்னை இந்த நிலைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது என் தந்தையுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடு இந்த நல்வழிப்படுத்தியவர் என் தந்தை. என்னை கஷ்டப்பட்டு இன்னும் அடுத்த ஆளாக்கி உயர்ந்த நிலைக்கு என் தாயும் என்னுடைய வாழ்க்கை என்பது சாடமுடான பாதை. நல்ல பலமோடு இருக்கணும்னா என் தந்தையார் மக்கள் இருந்து விவசாயம் செய்ய கணக்கு வம்சத்தில் கணக்கு மாற்றி இருந்து விவசாயம் செய்ய முடியல. நான் விவசாயம் செய்ய வேண்டாம், படிப்பு தான் சொல்லிட்டு இந்த கடவுளை காப்பாற்று தாத்தா தாண்டி படிக்கல. எங்க அப்பாவுக்கு நல்ல அறிவு. காலால கேட்ட மகாபாரதம், ராமாயணம், ஊர்வலம், வரமணம், பரமணம் சொல்லுவார். எல்லாம் அந்த ஒரு மகாபாரதத்தில் அது எத்தனை கிளை கதை இருந்தோ அத்தனையும் அவருக்கு கற்றுப்படி காலால கேட்ட கேள்வி சொல்லணும். அதனுடைய எங்க அதாவது அவர் இறப்பதற்கு இறந்த செயல்பாடு தேசத்துக்கு பாஞ்சு வருவார், 5 கிலோமீட்டர் மண்டு வருவார். நான் சரியான முறையில் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். பள்ளிக்கூடம் கூட பையனுக்கு வந்து என்னை கூட்டுக்கு போவார். இந்த பையில் கத்திரிக்காய், தக்காளி வாங்கியிருக்கேன். ஏன் எதுக்காக செஞ்சாருன்னா
அப்பா மாமா அவங்களுடைய வழிகாட்டுதல் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ஊக்கத்தை கொடுத்தது. அதே பசங்களை அடிச்சுட்டுனா அவங்க ஒன்றும் பயப்படாங்க, அடிக்காது. நான் சில நேரத்தில் பஞ்சாயத்து கூட அவங்க வந்திருக்காங்க, என்ன கண்டிப்பாங்க சகோதரி என்ற முறையில் என்ன இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு ஒரு நல்லா இருக்கட்டும். இவங்க தம்பியாரும் வரவணா பாண்டியன் என்ற கணித ஆசிரியரும் மணிகண்டன் ஆசிரியர் 3 பேரும் இன்னைக்கு ஒரு மாடல் பள்ளியா உருவாக்கியிருக்காங்க. 3 பேர் முக்கியமானது முக்கிய பங்கு. இன்னைக்கு இந்த சுற்றுவட்டாரத்தில் 45 லட்சம் ஒரு பள்ளிக்கு 61 டொனேஷன் பண்ணாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய நல்ல எண்ணம், நல்ல செயல்பாடு, ஆண்களுடைய மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். சில பேருக்கு இறைவன் கெடுத்த வர மாதிரி, சில பேர் சொல்றேன். இதுக்கப்புறம் ஒரு கால் எடுத்தா இருப்பாரு ஐஸ் வச்சு இனிமேல் வீடு கட்டி கொடுத்தாரு. ரூபா மட்டும் கொடுத்துருவோம், அவர் எப்படி செய்யணுமோ அந்த சிறப்பாக வீடு கட்டி கொடுத்தாரு. சென்னையில் ஐயப்பன் ஒர்க் பண்ணியிருந்தாரு போர்மேனா. எனக்கு வேண்டிய சர்வீஸ் எல்லாம் என்னை அலைவிட்டாரு, அவர் சிறப்பாக எனக்கு வாங்கி கொடுத்தாரு. வந்து எங்கள் வீட்டில் எங்கள் டீச்சர்கிட்ட கொடுத்து அதை மாற்றிய பெருமை அவருக்கே உண்டு. இது எங்கள் டீச்சர் வந்து சும்மா போய் அங்கே வேற எதுவும் பேசாது, இதை பற்றி கொஞ்சம் பேசுன்னு சொன்னாங்க. அதனால முக்கியமாக அங்கே அவர்களுக்கு என்னுடைய எங்கள் டீச்சர் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அதுதான் உண்மையிலே சங்க உணர்வு. நாங்கள்
நான் எடுப்பேன் உங்களுக்கு எப்படியே தெரியல டீச்சர். சார் உட்கார நம்ம வண்டியில் போயிடலாம்.